கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயே இந்த கண்ணாடியெல்லாம் கேட்ட. நான் வந்து அவனா கொடுத்தான் பாசமா, இதை போட்டுக்கடா எல்லா பெண்களும் உன்னதான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கூட ஏதாவது ஆண்கள் பாக்குறாங்கன்னு என் வாயில இருந்து வந்துச்சா? பெண்கள் தான் வந்துட்டு அழகை வந்து ரசிக்க தெரிஞ்சவங்க, அதனால பெண்கள் பார்த்தாதான் நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கும். சரி ஓகே, டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ளதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா சுதந்திர பறவை வெளியில சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு சுதந்திர தினம். சுதந்திர தினம் வேற என்ன? பொங்கல்ரா இன்னைக்கு. ஆமால பொங்கல், சாரி. ஓகே, பொங்கலை வந்துட்டு நாங்க மட்டும் செலிப்ரேட் பண்ணாம இப்போ இது எதுவா இருந்தாலும் ஜெம் டிவிக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம்ல. ஜெம் டிவிக்குள்ளேயே இல்லாம இந்த பாட்டியும் உள்ள கூட்டிக்கிறோம். ஜெம் டிவிக்குள்ளே இல்லாம நாங்க வந்துட்டு ஒரு காலேஜ்ல செலிப்ரேட் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்களுக்கு இல்ல முத்துக்கு வந்துட்டு இளமை திரும்புது அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு. ஆமாங்க, வந்தவனே எனக்கு திரும்பிருச்சு இளமை. சரி ஓகே, அப்படி தெரியுதா? தெரியுது, ரொம்ப வலிக்கணும். சரி ஓகே, அடிக்கிற வெயில்ல தண்ணி அப்படியே ஃப்ளட் மாதிரி போகுது கொஞ்சம். ஓகே, நீச்சல் அடிச்சு போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸ்டீஜா இங்க இருந்து நான் போறதுக்குள்ள. சரி ஓகே, இப்போ வந்து நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படித்த கல்லூரி ஏஎம் ஜெயின் காலேஜுக்கு வந்திருக்கோம் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக. ஆயாவும் படிக்க தான் வந்திருக்காங்க போல. ஆமா, இந்த ஆயா படிச்ச காலேஜுக்கு அந்த ஆயா படிக்க வந்திருக்கு. ஓகே, நம்ம மட்டும் வந்து பேசிட்டே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட போய் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஹாய் ஹாய், எல்லாம் தெரியுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன டிபார்ட்மென்ட்? காமர்ஸ் டிபார்ட்மென்ட். எம்காம் ஜெனரல் நாங்க. ஆமா, பிகாம் ஜெனரல்ல எம்காம் நாங்க எல்லாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கோம் எம்காம்ல. இப்போ பிகாம் இங்க முடிச்சிட்டு எம்காம் இங்க பண்ணீங்க. ஆமா ஆமா. ஒரே காலேஜ்ல 5 வருஷம் இருக்க போர் அடி. சீச்சி அப்பலாம் கிடையாது, எல்லாம் பழகி போன ஆளுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல. சரி ஓகே, இந்த கதையெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் பேசிட்டு இப்போ வந்து பொங்கலை பத்தி பேசலாம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் பொங்கல் முடிச்சோம் வச்சு. இப்போதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள உங்க இடமே காலியா இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலையா? நாங்க முடிச்சிட்டோம். நாங்க எப்பவுமே பேசிக்கா நாங்க காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்ல, ஸோ டைமிங்கா மெயின்டைன் பண்ணி கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம். ஆமா. சரி ஓகே, எப்படி யார் பண்ணா பொங்கல்? ஸ்டாஃப் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணிட்டோம். நாங்க இப்பதான் பொங்கல் வச்சிருக்கோம், போய் படைச்சிட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு வந்து ஒரு பைட் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு தானுங்க? கொடுத்துட்டா போச்சு. இருக்கலாம். இது தகவல் கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க, கேம்ஸ் எல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், வேஸ்டா போயிடும்ல. சரி ஓகே, இப்போ பொங்கல் வந்துட்டு எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு காமனா நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியும். வருஷம் தீக்கை தான் கேட்குறீங்க, கேக்கே வரலையா? சரி ஓகே. சரி ஓகே, இப்போ பொங்கல் வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு தாட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பொங்கல் இல்லையா? என்னலாம் இன்னும் வழக்கமா சக்கரை பொங்கல் வைக்கலாம், வேற ஏதாச்சும் பொங்கல் வைக்கலாம். வெண்பொங்கல்லாம் விட்டுட்டு காரப்பொங்கல் வேற இதே மாதிரி நம்ம ஃபுட்ல எடுத்து வருவோம். டிஃபரன்ஸ் என்னடா பழக்குழம்பு மாதிரி புதுசு புதுசா பொங்கல் கேக்குறேன். சரி ஓகே, ஏதாவது ஒரு ரெசிபியா? சரி ஓகே, இல்லை வெள்ளத்துக்கு பதிலாக மிளகா அரைச்சி ஊற்றலாம் காரப்பொங்கலுக்கு. காரப்பொங்கல் அது வந்து பொங்கல் வச்சா பொங்கல் தானேங்க, குறைச்சிக்கலாம். ஆமாம், மிளகா தூள் இல்லைங்க, பச்சை மிளகாலாம் அரைச்சி இடிச்சு இல்ல சொல்லிக்கலாம்ல. டிஃபரெண்டா இருக்கணும், என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு வந்து ரொம்ப வல்கரா இருக்க கூட, நம்ம உள்ள இருக்க மட்டும் சொன்னா போதும். இப்போ நான் தம்பிக்காக வந்துட்டு யூடியூப்ல இல்லனாலும் யார்கிட்டயாவது போய் செஃப் கிட்ட கத்துக்கிட்டு உனக்கு நான் மிளகா பொங்கல் வந்து செஞ்சு தரேன், ஓகேவா? நான் கண்டிப்பா இதை வந்துட்டு இன்னொரு நாள் பண்ணுவேன், அவன் சாப்பிட்டே ஆகணும். ஓகே இல்ல, நீங்க தான் சாட்சி. நான் இல்ல, உங்களுக்கு தான். இப்போ வந்து உங்க கேங்ல வந்து யாருக்காவது ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கும்ல? யூனிக்கான டேலண்டா? சத்தாரம் முறுக்கு சாப்பிடுவாங்க. சத்தம் வராம முறுக்கு சாப்பிடுவான். சத்தம் வராம இல்ல இல்ல அக்கா, பல்லு ஒட்டிட்டு பேசுவான். ஆமா, நார்மலா நான் பேசுறதுதான், அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. பல்லு அது டேலண்ட்லாம் இல்லைங்க, இவங்க கலாய்க்கிறாங்க அதை வச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேரு கிஷோர் குமார். எங்க இருந்தா? காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். வேற என்ன டேலண்ட்? நாக்கால மூக்க தருவேங்க்கா, தொட்டினக்கா. அது கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? தமிழர் திருநாள் பொங்கல் வந்து வீரமான ஒரு விழா அப்படின்னு வந்து தக்காவாரி விழா பண்ணீங்கன்னா வந்து பாருங்க, நாங்க ஓரளவுக்கு வீரம் பண்ணுவோம்.
ஆப்போசிட்ல என்ன பண்ணுறீங்க? சந்துருவா அது வந்து பேர் போயிட்டான் ப்ரோ. என்ன சொல்லிப்பா? என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோ? பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி. சரி ஓகே ப்ரோ. பொங்கல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியாகவே நீங்கள் மட்டும் பேசுங்களே, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு? நல்லா ப்ரோ, நல்லா போகுதா? சரி ஓகே. இவங்க கிளாஸ்மேட்டா? வாய்ப்பா இதான். சரி ஓகே ப்ரோ. பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? தமிழரோட பண்பாடை வெளிப்படுத்து. சரி ஓகே, அதான் சேம் அதுதான் எது இருந்தாலும் காப்பி பேஸ்ட். அது எக்ஸாம்ல இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி ஓகே. பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் பொதுவாக? பொங்கல் அன்னைக்கு புது ட்ரெஸ் பண்ண பொங்கல் வைப்போம். ஜாலியாக இருக்கும். பெண்கள் காலேஜ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அதான் ஜாலியாக. நீங்க தான் ப்ரோ இதா இருக்கீங்க. பொங்கல்னு வைக்கிறதுக்கு போல பெண்கள்னு வச்சா நீங்க கொண்டாடிட்டீங்க. கொண்டாடி இருக்க முடியாது, பெண்களோ பெண்கள்னு கத்தி இருக்க முடியாது. சரி ஓகே ப்ரோ. இப்போ உங்க கேங் இவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்க கேங்ல யாருன்னா வந்து தனியா ஒரு டேலண்ட் வச்சிருப்பாங்களே, யாராவது ஏதாவது ஒன்று இது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. பாம் ஒன்று செயல் மூன்று. ஓகே ப்ரோ. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே ஓகே ப்ரோ, அந்த டேலண்ட்டை கொஞ்சம் எங்களுக்காக பண்ணி காமிச்சீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் மேட்ச் ஸ்போர்ட்ஸ்லயும் ஒரு ஆள் கண்டிப்பா இருந்துருவான். எல்லாத்துலயும் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். அது இங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா வைக்க முடியாது ப்ரோ இப்போதைக்கு. ஓகே, இங்கே இருந்து ஏதாவது பண்ணுறது மாதிரி ஏதாவது சொல்லுவோம். ஓகே பாடுங்க. சாங்கெல்லாம் படம் வராது, தொண்டையில் கிச்சு கிச்சுடா படம். சாங்கெல்லாம் படம் வராது ப்ரோ. ஏதாவது ஒன்று ஆனா ப்ரோ நீ பாடுறா, நீ பாடுறா. ஒன்று ப்ரோ, நீ பாடுறா. வேற என்ன ப்ரோ பண்ணுவீங்க? பாட்டு வேணாம், வேற என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ராவா? எனக்குள்ள இது இருக்கு, இந்த டேலண்ட் இருக்கு, ஏதாவது ஒண்ணு. அவன் இப்போ கண்ணாடி போட்டிருக்கான், ஆனால் வந்து உங்களை பார்க்கல, சைடில் இருக்கிற எல்லாம். அது வந்து எங்கள் ஆளுக்கு ஸ்பெஷல் டேலண்ட். லேடிஸ் வாய்ஸ்ல சூப்பரா பேசுவாங்க. பேசுங்க ப்ரோ. ப்ரோ லேடிஸ் வாய்ஸ்ல ஓகே. உங்க டீம்ல இருந்து யாருன்னா ஒரு ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க ப்ரோ. யார்? ஓகே 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 ப்ரோ. அவருக்கு நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்க லேடிஸ் வாய்ஸ்ல. ப்ரோ நீங்க இம்ப்ரெஸ் ஆகணும். ஓகே. சந்துரு பதில் ப்ரோ. நீ லேடிஸ் வாய்ஸ்ல பேசக்கூடாது ப்ரோ. லைட்டா தொண்டை கட்டி இருக்கு ப்ரோ. சரி பரவாயில்ல, அவர் வந்து அவரை மறந்து அவரும் லேடிஸ் வாய்ஸ்ல பேச வந்துட்டாரு. அதான் ஓன் வாய்ஸ் ப்ரோ. ஓகே இல்ல அதான் ப்ரோ லைட்டா தொண்டை கட்டி லைட்டா பேசுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல 2 பேரும் சாட் பண்றீங்க, இப்போ அந்த சாட்டிங் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நைட்டுக்கு என்ன சாப்பாடு? சாப்பிட மாட்டேன். சரி தமிழ்ல பேசி அவள மாதிரி பேசுறேன், லேடிஸ் மாதிரி பேசுறேன். ஓகே. அப்போ அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க ப்ரோ. இப்போ வந்து அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. லேடிஸ் எதுக்கு ப்ரோ ப்ரோ? இப்போ நீங்க ஒரு பெண் ப்ரோ. ஓ ஓகே ஓகே. இப்போ நீங்க பெண்ணா உணர்ந்து பேசணும். அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண அவருக்கு. சந்துரு, நான் உன்னை காதலிக்கிறேன். மீட்டு சொல்றா. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா ப்ரோ? அவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் ப்ரப்போஸ் இல்லை, இவன் ப்ரப்போஸ்.
ஹாய், நாங்கள் வந்து ஏஎம்ஜென் காலேஜ்லேருந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி பொங்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிங்கப்பெண்ணை டாஸ்க் மாதிரி இங்கே இருக்கிற ஜென்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே லேடிஸை உட்கார வச்சுட்டு அவங்க வந்து பொங்கல் செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பொங்கல் அப்படி தான் போச்சு, செம்மையாக போச்சு. நல்லா இருந்துச்சு, நிஜமாக சொல்லணும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் பொங்கல் சமைச்சதில்லை, சமைச்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பட் எங்களோட அவங்க நல்லாவே சமைச்சாங்க எல்லாரும் சரி. ஆமாம், தமிழ் நியூ இயர் ரைட்? தமிழ் நியூ இயர் இல்லையா எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் டெல்லிங். மேம் கூப்பிடுறாங்க மேம். டவுட்டா? எங்களுக்கு டவுட்டு மேம். எஸ் மேம், சப்ஜெக்ட் வைஸ் டவுட். சப்ஜெக்ட் வைஸ் கிடையாது மேம். மேம் பொங்கல் வந்து ஏன் கொண்டாடுறேன்னு கேட்டேன். பொங்கல் வந்து தமிழ் நியூ இயர் அப்படி அவங்க சொல்றாங்க. பொங்கல் எதுக்கு கொண்டாடுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து பேசிக்கலா உழவரோட திருநாள்னு சொல்லுவாங்க. சரியா? எல்லா சீசனும் முடிஞ்சு சீசன் திருப்பி ரீசெட் ஆகி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ வந்து நாற்று நட்டு இப்போலேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா நல்லபடியாக எங்களுக்கு இந்த வருஷம் பிறந்த வருஷம் நல்லபடியாக எங்களுக்கு வந்து எல்லா இது கிராப்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சூரியனுக்காக படைக்கிறது தான். இன்னைக்கு செஞ்சு சூரியனுக்கு படைச்சு நம்ம சாப்பிட்ருவோம். அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் இதில். பொங்கலுக்கு நமக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இந்த 4 days மொதல் நாள் வந்து போகி, பழசை வந்து இது பண்ணிவிட்டு, பழசுங்கிறது வெறும் பொருள் மட்டும் இல்லாத மனசில் இருக்கக்கூடிய பழைய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு புது நல்ல விஷயமா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மொதல் நாள். 2வது நாள் வெளியில் எங்கன்னா ஒன்று மாடியிலையோ இல்லை வாசலையோ இல்லை பின்னாடி பக்கத்துலையோ சூரியனுக்கு தெரியற மாதிரி அடுப்பு வச்சு அவருக்கு படைச்சிட்டு செய்யறதுலேருந்து மொத்தமாக அவருக்கு படைச்சிட்டு எங்களுக்கு நீ இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் எனக்கு நல்லபடியாக சாப்பாடு கொடுத்தீங்க, அடுத்த வருஷமும் அதே மாதிரி கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு 2வது நாள். ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டிப்ஸ் மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க சமைக்க கற்றுப்பாங்க. அப்படி இல்லை அது வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு சமைக்க தெரியாது. நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்டது நீங்கள் மேம் கிட்டே கேட்டுக்கலாம். நீங்கள் பொங்கல் வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்கன்னா இல்லை, நான் பொங்கல் வச்சதை நல்லா பார்த்துருக்கேன், நல்லா சாப்பிட்ருக்கேன். ஆனால் நானாக இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. கண்ணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. எவ்வளோ நல்லா போடுவீங்க? ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு வந்து பானையில் தண்ணி வச்சுட்டு அரிசி போட்டுட்டு அது கொஞ்சம் பாதி வெந்து வரும்போது பால் ஊற்றிட்டு பொங்கல் வரும்போது பொங்கி வரும்போது வெல்லம் போட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு அதான் பார்த்து செஞ்சது பொங்கல். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ட பொங்கல் கிடையாது. வாயால் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு உழவன் வந்து பூமிக்கு போறான் அப்படின்னு சொன்னானா அந்த மாடு எடுத்துட்டு போவான். நீங்க மேம் கிட்ட கேள்வி கேக்குறீங்க, நான் மேம் மாதிரி பதில் சொல்லட்டுமா, பப்ளிக் மாதிரி பதில் சொல்லட்டுமா? அப்போ நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட டைம். சரி, அப்போ நான் சொல்ற பதில்லாம் யார் இவாலுவேட் பண்ணுவாங்க? நீங்க மார்க் போட்டு தரீங்களா? சரி, ஸோ உழவர் முதல்ல இதுக்கு போகும்போது, வயலுக்கு போகும்போது அவர் கூட வந்து அவரோட தோழனாக வர்றது வந்து மாடு தான். அதனால அதை என்னைக்கும் கொண்டாடணுன்றதுனால மாட்டுப்பொங்கல். நம்ம பொங்கல் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் பொங்கல் செய்கிறோம். ஸோ பொங்கல் செஞ்சிட்டோம், சிறப்பாக இருக்குது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து உழவர்களுக்கான திருநாள்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி எல்லா மக்களுக்குமான ஒரு நல்ல நாளாக இருக்கும் இந்த நாள். இந்த தொடக்கம் எல்லாருக்கும் நல்ல நாளாக, இந்த வருடம் முழுசாக நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வித நாத்து விடாதா, நாத்தோட சேதி சொல்லி காத்து வராதா, செவ்வாழு செங்கரும்பு ஜாதி மல்லி தோட்டம்தான், எல்லாமே இங்கே இருக்க ஏதும் இல்லை வாட்டம்
வந்தா நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கல் வந்தது பால் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதி போற்று சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கும் அன்பில் என்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. ஸோ இதை தாண்டி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் வீர மங்கையர் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் உரியடி அடித்து அதுலேயும் நாங்கள் முதல் பரிசை வாங்கியிருக்கோம். அதை அடிச்சது வேறு யாரும் இல்லை, நானே தான். உரியடி போட்டியில் கேர்ள்ஸும் பெஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா விதத்துலேயும் நாங்கள் சிறப்பாக இருக்கோம். ஸோ உரியடியிலே சிறப்பாக இருக்கோம், பாட்டு பாடுறதுலேயே சிறப்பாக இருக்கும். உங்களுக்காக இப்போ ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். நம்ம பாரம்பரிய டான்ஸ் தான் கோலாட்டம். அதை ஆடுறதுக்கு எங்கள் கேர்ள்ஸ் இருக்காங்க இப்போ. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க வாங்க. ஸோ இது நம்மளுடைய பாரம்பரிய உணவு. எதில் செஞ்சதுன்னு சொல்லுமா, எதில் செஞ்சதுன்னு சொல்லுங்க. மில்லட்ஸ் மேம், ராகி, திணை, வரகு, இது மாதிரி திணை, விறகு, இந்த சிறுதானியம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே நாங்க சிறுதானியத்துல செஞ்ச உணவுகள். இது எல்லாமே எங்க ஸ்டூடெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? செமையா இருக்கு. சோ இந்த மாதிரி பல டேலண்ட் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இதை தாண்டி நாங்க ஸ்டாலும் போட்டிருக்கோம். அந்த ஸ்டால்ல முக்கியமா எல்லா பாரம்பரிய உணவும் நாங்க சமைச்சிருக்கோம். நீங்க போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்துட்டு நாங்க படிக்கும் போதெல்லாம் வெறும் படிப்பு மட்டும் தான் எங்களுக்கு விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இது எல்லாமே எல்லாமே சரி, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். உரியடி அடிச்சிருக்கோம், வீர மங்கையாரா இருந்திருக்கோம், டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம். அகாடமிக் வைஸும் நாங்க தான் நம்பர் 1. ஓகே மேம், உங்களை பற்றியெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறத விட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் வந்து நல்லா வந்து தெரிஞ்சிடும். கஸ்தூரி மேமுக்கு அப்படி கத்துனீங்களேடா, என்ன ரீசன் இதுக்கு? ஃபேவரட் மேம், ஒரு ஜாலிக்கு தான். எங்க ஸ்டாஃப் எல்லாம் ஃபேமிலி மாதிரி, அதனால யார் வந்தாலும் கத்துவாங்க. This is the point. நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி. எல்லாரும் actually we are a family. Both students and teachers நாங்க எல்லாரும் வந்து we are a family தான். Not just with நீங்க எங்களுக்காக அவங்க நிப்பாங்க, அவங்களுக்காக நாங்களும் நிப்போம். மேம் நீங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு காலேஜ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கிளாஸ் எடுங்க. குழந்தைங்க கிட்ட இப்படி தான் இருக்கணும், எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும். ஆமா, நாங்க எல்லாரும் ஃபேமிலி தான்ப்பா. மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா மற்ற டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாருக்குமே சொல்லி தரோம். ஈவன் எந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நீங்க கேளுங்க பிகாம் சிஎஸ் என்ன பண்றாங்கன்ட்டு. நாங்க எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போறதா எங்க வேலையே. நாங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். பசங்க அடங்குறாங்களா மேம்? எங்க பார்த்து தெரியல, நில்லுன்னா நிப்பாங்க. இங்க பாருங்க, நாங்க இந்த மாதிரி வர சொன்னா எப்படி சொல்றது, நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி சொல்கிறோம்னா யாருமே நாங்கள் எதுவும் பாகுபாடு பார்த்துக்க மாட்டோம். இவங்க அவங்க எல்லாருமே ஒரு திட்டுறாங்கன்னா அது நாங்கள் ஒரு ஃபேமிலி என்ன திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேரிங் எடுத்துப்பே தவிர அது வந்து ஸ்டாஃப் திட்டுறாங்கன்னு எப்பயுமே யோசிக்க மாட்டோம். பண்ணிட்டு இருக்கீங்க, டயர்டே ஆகாம அவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்க. அதுதான் தமிழருடைய சிறப்பே அதுதான். எவ்வளவு வேலை செஞ்சாலும் நாங்க டயர்ட் ஆக மாட்டோம். இப்படிதான் எனர்ஜியோடவே இருப்போம். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு அப்படி பொங்கல். ஸோ அந்த பாரம்பரிய நம்மளுடைய சத்து மாவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் என்றைக்கும் எனர்ஜியா இருப்போம். அதை தாண்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிகேஎம்சிஎஸ் எப்பவுமே எனர்ஜியோட தான் இருக்கு. அவர் ஓ சொல்லுங்கப்பா. ஓகே, கொஞ்சம் வந்துட்டு நீங்க பொட்டெல்லாம் வச்சிருக்கிறதுனால தான் நீங்க ஸ்டாஃப்ஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியுது, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருந்துருவீங்க. ஓகே மேம், இப்போ வந்துட்டு உங்களெல்லாம் பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப எனர்ஜியா இருக்கும். உங்க காலத்துலலாம் வேற மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லி தரீங்கல்ல. இப்போ ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து நீங்க எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்றீங்க, உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவங்க கிட்ட யார்கிட்ட ஏதாவது ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும்ல மேம்? யார்கிட்ட? ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்டி. ஸோ எங்க ஃபேக்கல்டி டேலண்ட் மீன்ஸ் இதை பத்தி சொல்றேன். ஏதாவது இந்த நாக்கால மூக்க தொட்டது, லெமன் இந்த ஸ்பூன், மியூசிக்கல் சேர் நீங்க கொடுத்தீங்கன்னா செய்வோம். ஸோ மியூசிக்கல் சேர் நீங்க கொடுத்தீங்கன்னா செய்வோம். பாட்டு பாடுறது மேடம் ஜூலிஸ் மேடம் நல்லா பாடுவாங்க. மேம் கஸ்தூரி
பொங்கலோட பெரிய குவீன். இவங்க பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்க பார்க்க. ஸோ இவங்க பெஸ்டா பாடுவாங்க. என்னது பாட்டு ரெண்டு பேரும் சின்ன சின்ன ஆசை. நாங்க கோரஸ் குடுக்குறோம் பாருங்க. என்ன பாட்டு? நாங்க கோரஸ் சின்ன சின்ன அதெல்லாம் சேர்ந்தே பண்ணலாம். நீங்க டான்ஸ் பார்த்துட்டீங்க, ஸ்டூடெண்ட் டான்ஸ் பார்த்தீங்க, ஃபேக்கல்டி டான்ஸ் பார்த்தீங்க, இப்போ ஃபேக்கல்டி பாட்டும் பாடுவாங்க. இதை தாண்டி நீங்க வேற என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம். மதியம் லஞ்சுக்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் லாலலா 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 பொன் அதையும் தாண்டி புனிதமானது. யார் அது? இவர்தான் எல்லாமே ஒரு ஹீரோ சீனியர். நிறைய ப்ரோக்ராம் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, ரொட்ராக்ட்ல நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாரு. டிசில இருக்காரு, எல்லா கிளப்ஸ்லயும் தவிர எல்லா கிளப்லயும் இருப்பாரு அவரு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே காலேஜ் அவர் கண்ட்ரோல், டிபார்ட்மெண்ட் அவர் கண்ட்ரோல் இல்ல இந்த மாதிரி தெருக்கூத்து நடந்தது இல்லையா, அது அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாரு. சூப்பர் ப்ரோ. எப்படி இதெல்லாம் எப்படி யோசிப்பீங்க? ரூம் போட்டு யோசிப்பீங்களா? இல்ல ரூம் போட்டு தானா வருது. தானா வரதா? இந்த மாதிரி பசங்கடா இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க? இவன் தெருக்கூத்து பண்ணுவான், மைம் பண்ணுவான். எல்லா டாலண்ட் இருக்கவங்களும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்துருவீங்களா? அது எங்க டிபார்ட்மெண்ட் அப்படிதான் இருக்கும். நாங்க அப்படியே ரெக்ரூட்மென்ட் ஆவோம் காலேஜ் ஸ்டூடண்ட். எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க வெளில கொண்டு வருவோம். எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது சும்மா பண்ணி காட்டுவீங்களா? இல்ல தெருக்கூத்துல நம்ம சோலோ மைம் பண்ணுவேன். தெருக்கூத்து வந்து நிறைய பேர் நாங்க அதெல்லாம் பார்த்து பண்றியா? மைம் மாஸ்க்லாம் போடணுமே, நான் அப்படியே பண்ணுவா. சும்மா அப்படியே பண்ணுங்க.
இல்லை நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். அங்கே தான் எனக்கு ஒரு மைம் சுரேந்தர்னு ஒருத்தர் ட்ரைன் பண்ணார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை தான் என்னை ட்ரைன் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து கலை திருவிழா நடந்துச்சு. இது அதில் வின் பண்ணி நான் மினிஸ்டர் கிட்ட அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்டேட்டில். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேலண்ட்டும் அட்மிஷன் வரும்போது தேடி தேடி எடுப்பீங்களா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லை வரவங்கள தேடி வருவாங்க. ஒன்று எங்கள் டிபார்ட்மெண்ட்னாலே தேடி வருவாங்க. இன்னொன்று எப்படி வந்தாலும் கள்ளி மண்ணு மாதிரி வந்தாலும் நாங்கள் அது ஒரு சிலையாக பண்ணிவிடுவோம். எனக்கு நீங்க தான் கரெக்டான மேம். எனக்கு வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு வாங்க. நெக்ஸ்ட் இயர் அட்மிஷன்ஸ் படித்து முடிச்சிட்டாங்களா அவங்க? ஏஜ் பார் ஆயிடுச்சாமே. பரவாயில்ல மேம். நீங்க டியூஷன் வாங்க கண்டிப்பாக வாங்க. அப்படிலாம் இல்லை மேம். என்ன பார்த்தா அப்படியே க்யூட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி க்யூட்டான பர்சன் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் தேவை. எடுத்துக்கிறோம் நாங்கள். சந்தோஷமா இருக்குடா. 2 கிலோ ஆக்சுவலி அங்கே ஒருத்தன் நான் எப்போ என்ன கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு தம்பி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இப்படி எல்லாம் செய்யாதே. தம்பி தூக்கி எடுத்துடும் பார்த்துக்க, இதெல்லாம் வேண்டாம். கேளுங்க, ஏதாவது கேளுங்க தம்பி, பயப்படாதீங்க, கேளுங்க. என்ன தைரியமா கேளுங்க. பொங்கல் வாழ்த்து சொல்லுங்களேன் இதே வாய்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு நல்ல தமிழனுக்கு எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணுதான், அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? வேற வாய்ஸ் பேசட்டா? வேற வாய்ஸ் பேச. இந்த போட்டோல மொத்தம் 10 போலீஸ்கார பேர் இருக்கு. இவனுக்கு தலையை எடுத்துறாலும் அவனுக்கு லைஃப் டைம் கட் பண்றா. நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு பேசணும். நாங்க யார என்ன பேசுறதுன்னு தெரியல, பக்கத்துல இருந்தீங்க அதான். அதனால வேற யாரனா இருந்தா இந்த பக்கம் திரும்பி இருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்ல, என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. முகேஷ் வாய்ஸ் தான் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா பேசி பேசி அந்தால் வாய்ஸ் மாதிரி வாய்ஸ். வேற வாய்ஸ் ப்ரோ. இப்போ தளபதி சூப்பர் பா. 10,000 ஈவென்ட். இந்த ஈவென்ட் நல்லா போய்கிட்டு இருக்குப்பா. என்னப்பா நீங்க எல்லா இடத்தையும் போட்டோ எடுங்கப்பா. சூப்பர் பா. வராதுமா, வராததெல்லாம் ஏமா கேக்குறீங்க? ஒரு பொண்ணு கேட்டா வரணும் அதெல்லாம். அண்ணா கண்ணாடி தம்பி சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா யார் வாய்ஸ்? டேய் இங்க என்ன சொல்லுது? ஜெசின்னு சொல்லுதா? உங்க பேர் என்னக்கா? உங்க பேர் என்னக்கா? சீஜான்னு சொல்லுதா? சொல்லாது, சொல்லுது. உனக்கு சொல்லும். நீ அங்க வந்து பார்த்தோன்னா திரும்ப ஓகே நான் பார்த்தேன். சரி வேற வாய்ஸ் ப்ரோ. பொங்கல் எதுக்கு கொண்டாடுறீங்க? ஏதாவது ஒரு வாய்ஸ்ல சொல்லுங்க. டிஆர் சார் வாய்ஸ். காலேஜ்ல இந்த மாதிரி எல்லாம் கமல் வாய்ஸ் எடுத்துரு. ஏமிடா அது எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கண்டென்ட் ஒழுங்கா பேச முடியுதா? கோங்கர்னா கொடுக்கா பேசுங்க ப்ரோ. என்ன பேசுறது? கண்டென்ட் வர மாட்டேங்குது பாஸ். பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? பொங்கலும் ஒரு நல்ல நாளும் அதை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். அதுக்கு தான் ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்குறேன். அதை ஏன் கொண்டாடுறாங்க? இது சூரியனுக்கு படைக்கிற படையலை ஏன் இப்படி கண்டினியூஸா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? சொல்லணும்ல. சரி நீங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க? பொங்கலுக்கு படத்துக்கு கேம் சென்டர் கிடையாது. நம்ம வணங்கான் வருது, வணங்கான் போகலாம். இன்னும் நம்ம படத்துலயே 10 படம் ரிலீஸ் ஆகுது இந்த மந்த். ஒரு போவோம், அது படம் டிக்கெட் போட்டாச்சு, ஜாலியா போவோம். ஜாலியா போகணும், சேர்த்துக்காதீங்க. போவேன். ஓகே நீங்க கேளுங்க. அக்காவோட ஐடி கேளு. ஏதாவது என் அக்கா வந்திருக்காங்க டாக்கண்ணா. ஏன்டா கண்ணா இப்படி பண்றீங்க? திடீர்னு ஏன்டா இப்படி இறக்கிட்டீங்க? ஏன் கேட்டீங்கன்னா உங்க டீம்ல யாரோ ஜிம் இருக்காங்களா? ஜிம் ப்ரோஸா? இவன் தான் பார்க்க ஒரு மாதிரி இருப்பான். என்ன இம்ப்ரெஸ் பண்ணி அவர் என்னமா பண்ண போறாரு? அந்த மாதிரி வந்து அவர்தான். நீங்க வந்து அதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். வேற ஏதாவது கேர்ள்ஸை கூட்டு வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். கீழ்பாக்கத்துல தான் ஒன்றா சேர்ப்பாங்க. ஃபைனல் டெஸ்ட் ஒன்று இருக்கு. மொத்தம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து மோனிஸ் பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருக்கோம். ஓகே வாங்க ப்ரோ. வாடா லவ் பண்ணி பாடுறேன்னு வச்சுக்கோங்க. நானே ஓடுறேன்டா. லவ் பண்ற பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஓகே ப்ரோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. நல்ல பாட்டா பாடுறேன். நான் அவனுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. எனக்காக. உங்களுக்கு பிரேக்கப்பா ப்ரோ? ஏய் பண்ணி விட்டுருவாங்க போறதுக்குள்ள. கலாம் அமுச்சு விட்டு பண்ணி விட்டுருவாங்க. சிங்கிளா இரு ப்ரோ, அசிங்கப்படுத்துறீங்க. இந்த 3 வருஷம் ஆனா அங்கிள் ஆயிடு வந்து. இருக்க எல்லாம் மொட்டை பசங்க. யாருக்கு இல்ல நான் அந்த சைடு வந்துடுறேன்.
பிரேக்கப் சாங் தான் பாடுறேன் நீ இல்ல மைக் பிடிங்க பிரேக்கப் சாங் நீ பிரேக்கப்பா ஓகே ஓகே ப்ரோ பிரேக்கப் சாங் தான் பாரு ஓகே பிரேக்கப் ஆன எல்லா பசங்களுக்கும் பாடுறா நீ பாடுறா அவன் கிடக்குறான்டா அவனுக்கே பிரேக்கப் தான்டா ஊர்ல ஏமாத்திட்டு வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே வானிலவை உடையாய் தைப்பேனே உனக்காக ஏதும் செய்வேன் நீ எனக்கென செய்வாயோ இந்த ஒரு ஜென்மம் போதாது 7 ஜென்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்பேன் தெரியாதா இன்னமும் என் மனம் புரியாதா அடராமா இந்த பெண்மையும் அறியாதா ஓகே ப்ரோ பிரேக்கப் ஆன பசங்களுக்காக என்ன பாடு பிரேக்கப் ஆயிருந்தா தெரியும்டா சொல்லு பிரேக்கப் சாங் 3 படத்துல இருந்து பாடு சத்தியமா நான் சொல்லுறேன்டி உன் பார்வையால தூக்குதடி கண்டினியூ பத்தியமா உன்னை பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துல தான் கிறுக்கா என்ன நீய மாத்தி போட்ட மனசில் இருக்கு நீ பாடங்கா ப்ரோ பேசினாலே தாங்க முடியாது பாட வேற சொல்றியே பேசினா ஒண்ணுமே தெரியல பாடு அவங்க மைக்க பிடிக்க நீ போக சரியா இருக்கு சரி ஓகே ரொம்ப ஸ்வீட்டா பண்ணீங்க ப்ரோ இப்படி பாடி பாடி தான் பல பேரை கரெக்ட் பண்றீங்களோ முத்து இன்னைக்கு ஆ வந்ததுல இருந்து கூட்டத்துல இருந்து பசங்களா கூட்டிட்டு வந்தா எனக்கு எங்க பேசுற இன்ட்ரெஸ்ட் வரும் அங்கிள் எப்படி இருக்கீங்க உங்க பேரு சுப்பிரமணி சுப்பிரமணி எங்க இருந்தீங்க திருநீர்மலை திருநீர்மலை எங்க இருக்குது பல்லாவரம் ஓகே ஓகே எவ்வளவு வருஷமா பண்றீங்க ஒரு 7 வருஷமா தான் பண்றேன் ஓகே அதுக்கு முன்னாடி யார் சொல்லி கொடுத்தாங்க நானே ட்ரை பண்ணேன் யாரும் சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் கஷ்டமா இல்லையா உங்களுக்கு பண்றது குழப்பமா அது நான் பொங்கல் நேரத்தில் பொங்கல் வேலை செய்தவர் இப்போ சரி இந்த குழந்தைங்க பசங்க வந்து கூப்பிட்டாங்க மேம் சரின்னு வந்துட்டேன் வந்து செய்துட்டு இருக்கிறேன் ஈஸியா இருக்கும் கத்துக்கிறதுக்கு கற்றுக்கலாம் அது அது கொஞ்சம் திறமை போகணும் அது மேலே ஞாபகம் இருக்கணும் அது எங்க இங்க இருக்கு நெக்ஸ்ட் வேற அவ்வளோதான் ஐயா சொல்லி தருவீங்களா உங்களுக்கு சொல்லி தருவான் அது அளவுக்கு வராது சொன்னாலும் வராது இப்போ அந்த பயின்ட்டை குளிக்கான்னு சொல்கிறீங்க அது அது மேலேயே கவனம் இருக்கணும் நான் பண்ணா வந்துட்டு இந்த பிக்காசோ மாதிரி ஏதாவது தெளிச்சு விட்டாடே ஒரு ஆர்ட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஏதோ கோலப்படே வந்து இதுதாங்க ஆர்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன் வேற என்னமா பண்ணுவீங்க நீங்க எல்லா பொருளுமே பண்ணுவோமா பொம்மைலாம் பண்ணுவீங்க பொம்மையோட பண்ணுவோம் நாட்டில் அந்த மதுரை எப்படி பண்ணுறாங்க மதுரை சைடில் அது மாதிரிலாம் ஓரளவுக்கு செய்வோம் அதாவது 9 வருஷத்துல இவ்வளவு கத்துக்கிட்டு அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி கவனம் இருக்குன்னா இதுதான் போய்க்கணுன்ட்டு அதை வச்சு நாங்கள் போயிச்சுக்கிறேன் இது வந்துட்டு ஒரு பாரம்பரியமான விஷயம் அதுதான் கஷ்டம்தான் சரி இது விட்டா வேலை இல்லை நான் வேலை செய்கிறேன் கோயிலில் வேலை செய்கிறேன் சரி இன்னைக்கு வேலைனால வந்தேன் அவங்க போட்டுனேன் நானும் இந்த சின்ன வயசுலாம் பண்ணியிருக்கேன் இருக்கிற இந்த வீடு கட்ட களிமண்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாங்கன்னா அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து துப்பு சமாதான் செஞ்சு விளாண்டுருக்கேன் ஆனா உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் வரவே வராது மண் வந்து இது நல்லா ஒரிஜினல் மண் இது வந்து ஆமாம் ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் ஆகும் ஒரு குட்டியான இந்த நாள் சகர வண்டி இது அது 4000 ரூபாய் கொடுத்தாக்கா அவனே தான் கொட்டு போடுவான் அதை நம்ம உறவாடணும் காய வைக்கணும் பேசினா ஒரு கல் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சௌகரியம் பண்ண நான் பண்ணனாலும் வீட்டில் வரவங்க பண்ணுவாங்க அவங்க தான் கூட ஒத்தாசு ஒரு ஹெல்ப்பர் இப்போ நான் இந்த வேலை செய்யனாக்கா அவங்க இந்த வேலைலாம் பார்த்துப்பாங்க சைடு வேலைலாம் அப்படியே போயின்னு குடும்பம் நல்ல மாதிரி இப்போ வந்துட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காங்களே இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே பண்ணாங்களா இல்ல நீங்க பண்ணீங்களா இப்போ அவங்க வந்து கையை வச்சு ஒரு அளவுக்கு பண்ணாங்க அதுக்கோசரம் நான் அவங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்கள் கை வைப்பாங்க இப்போ அது அவங்க பண்ண மாதிரி ஆகிடும் ஆமா கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு ஆசை இல்லை இதெல்லாம் நாங்க வந்துட்டு பார்த்தது இல்ல இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இதை வந்து நீங்க இப்போ நீங்கள் கேட்டதுனால இப்போ இந்த பொருள் பண்ணேன் சூப்பர் இதில் எடுத்துகிட்டு போகலாம் அழகாக இருக்குது எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா காய வச்சு எடுத்துகிட்டு போகணும் இப்போ இதெல்லாம் வந்து ரெட் கலர்ல
ரெட் கலர் பெயிண்ட் அடிக்க நீங்கள் அதை இதெல்லாம் கொடுக்கறது பார்த்தா இந்த படத்தை நம்பர் பணம் கட்டி போட்டேன் பார்த்தீங்களா, பணம் கொடுக்க ஒரு 6-7 குறுக்க எடுத்து போட்டு அது மேலே வச்சிட்டாக்கா காயணும். நல்லா பழம் காய்ஞ்ச உடனே வச்சிட்டாக்கா அது மேலே இது மாதிரி வெட்டியாக இருக்குது அந்த பில்லு காய்ஞ்ச வெட்டியாகவே எடுத்து போட்டு ஒரு 10 குச்சி வச்சு விட்டாக்கா அது பாட்டுக்கு எரிஞ்சு அது கலர் வந்துடும், சவுண்ட் வந்துடும். நாங்கள் கொளுத்தணுமாக்கா ஒரு 100 பீஸு, ஒரு 500 300 பீஸு 200 பீஸ் வச்சு கொளுத்துவோம். அது தகுந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஐடியா தெரியும். முன்னாடிலாம் நிறைய வந்துட்டு இந்த மண்பானையில சமைக்கிறது அதெல்லாம் இருக்கும், நமக்கான வேலை எல்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ இதெல்லாம் இப்போ வேலை செய்யறதுக்குலாம் ஆள் கிடையாதுமா, எல்லாம் பழம்லாம் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அப்படியே போயினுக்குது. இது இருக்கிறதுக்கு குறைமை கட்டி ஏறாது. அது அதான் சொல்கிறேன், தப்பு கிடையாது. அதான் சொல்கிறேன், எவ்வளோ பேர் செய்கிறவங்களாம் வேலை இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க, பெரியவங்களாம் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் சின்ன எல்லாம் இப்போ யார் அவன் கொத்தனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சான், அவங்க அப்பா வேலை செய்தாரு. இப்போ அவன் வேலையை கற்றுன்னு இருந்தாக்கா அவன் அந்த வேலை செய்யலாம். ஒரு மேஸ்திரி வேலை போகிறானுங்க, கலவை கலக்க போகிறானுங்க, அது மாதிரிலாம் போயிட்டாங்க. இந்த வேலைக்கெல்லாம் ஆள் இல்லாத இருக்குது இப்போ டைட்டில். இப்போ வந்துட்டு இந்த வேலையெல்லாம் எனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு, அப்படி உங்கள்கிட்ட வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு டியூஷன் மாதிரி வரணும். நம்பர் தரேன், சார்கிட்ட நம்பர் தரேன், நீங்கள் தெரிஞ்ச வேலைக்கு வாங்க. அங்கே நான் சொல்லி தருவேன். நான் போயிட்டு இந்த வேலையில ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு நான் இங்க வந்துடுறேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு கலை, இதை வந்து வளர்க்கணும். சந்தோஷம் ராஜா, சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். ரைட்ண்ணா, சந்தோஷமா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எப்படி போச்சு பொங்கல்? பொங்கல் ரொம்ப சூப்பரா போச்சுது. நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எங்களோட தீம் வந்து புது விடியல். அதனால நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லோ ட்ரெஸ், மஞ்சள் கலர்ல மங்களகரமா நாங்க வந்துட்டோம். இதை வந்து நாங்க எதோட ரிலேட் பண்ணிருக்கோம்னா உலக சுற்றுச்சூழல் கல்வி தினம். அது வந்து ஜனவரி 26 நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதை இதோட லிங்க் பண்ணி நம்ம புது விடியல் வரணும்னா முதல்ல நம்முடைய என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால எங்க பசங்க ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் 2 செடி வந்து டிபார்ட்மெண்ட்ல ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க. இனி வரக்கூடியதுக்கு அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது எல்லாமே இல்லை அப்படின்னா தான் நமக்கு ஒரு புது விடியல். ஸோ அதை எம்பவர் பண்ணணுன்ட்டும் பிள்ளைங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பற்றியும் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து விமன் வந்து நம்ம அந்த காலை அடக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் சில ஓட்டைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா இந்த புது வருஷம் ஒரு புது விடியலாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை நாங்கள் வந்து ஆர்ட்டாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹேண்ட்மேடு ஆர்ட். அதுக்கப்புறம் அது பாரம்பரிய உணவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டீம் ஒர்க், டீச்சர்ஸும் பிள்ளைங்களும் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு டீம் ஒர்க். ஓகே மேம், இப்போ அஃபிஷியல் ஒர்க் எல்லாம் வந்துட்டு நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எந்த ஒரு கரியா இருப்பா இந்த குத்துறாளன்ற அளவுக்கு இறங்கி ஆடுறீங்களே, எங்க இருந்து? சரி, பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம பொங்கல்னாவே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாருடைய மகிழ்ச்சிக்காக நாங்க எல்லாருமே இப்படி ஆடுற ஆட்கள் கிடையாது. பயங்கர ஸ்ட்ரிக்டா எல்லாமே எதிர்பார்த்தோம். நான் யோசிச்சேன், இப்பவே இவங்க எல்லாம் இப்படி ஆடுறாங்களே, இன்னும் அவங்க காலேஜ் டேஸ்ல எப்படி இருந்திருப்பாங்க. அது ஓகே. நீங்க எப்படி மேம் செலிப்ரேட் பண்ணீங்க? இப்ப இருக்க பிள்ளைங்க எதெல்லாம் மிஸ் பண்றாங்க அந்த பொங்கல்ல? பழைய பொங்கலுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. நம்ம சொல்றது நம்ம வந்து அதை தான் நம்ம சொல்றோம். நம்மளோட தாட்ஸ் வந்து அந்த தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை சொல்றதை பிள்ளைங்க கேட்டுக்கிறாங்க. கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இனோவேஷன்ஸ், ஐடியாஸ் அதை கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லாமே சேர்ந்து நாங்கள் பண்ணோம். ஓகே மேம், இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு லேடி ஸ்டாஃப் இருக்கிறத பார்த்தாலே ஒரு புது விடியல் மாதிரி தான் இருக்கு.
இவ்வளோ லேடி ஸ்டாஃப் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ வந்து ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்கல்ல, என்னதான் வந்து நீங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாஃபாக இருந்தாலும் ஸ்டாஃப் ரூம்குள்ளே வந்துட்டா நீங்களும் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி மாறிடுவீங்க. இப்போ உங்களுக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் யார் யார்கிட்ட என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்ட்டு. இங்கே யார்கிட்ட என்ன யூனிக்கான டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிரியா மேம் வந்து எப்பயுமே பொங்கல் கரெக்டாக ஸ்பெஷலைஸ்டாக செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால அவங்க சீனியர் மோஸ்ட் பர்சன். ஓகேவா, அவங்க வந்து கரெக்டாக அந்த ஒர்க்கை கரெக்டாக செஞ்சுடுவாங்க. அப்புறம் இந்த டெக்கரேஷனுக்கு டீம் வந்து ஒரு டீம், ஸ்வீட்லின் மேம், ஏஞ்சலின் மேம். ஸோ அவங்க எல்லாமே எல்லோ தீம் அப்படின்னு சொன்னதுனால என்னென்ன விதத்தில் அதை பண்ண முடியுமோ அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஹேமா மேம் அங்கே நிற்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து ஆர்டிஸ்ட். ஓகே, ஆமாம், அவங்க ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஃப்ரம் இது வந்து ஃபுல்லாகவே அவங்க பண்ணாங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதை நிரூபிச்சிட்டீங்க மேம். சூப்பர். அவங்க பிள்ளைங்களையும் வச்சு அவங்க அழகாக பண்ணிட்டாங்க. சசிகலா மேம், சசிகலா மேம் வந்து என்னன்னா குக்கு, பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, அதுக்கு செஃப். என்ன தீம் நீங்க எல்லாத்தையுமே புதுமையாக செய்வாங்க. என்ன தீம் நீங்க கொடுத்தாலும் அவங்க அதுல வந்து பாரம்பரியமா அழகா அவங்க செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அவங்களோட இது, ஸோ எல்லாருடைய கோலம் வந்து சத்யா மேம், அவங்களோட கோலம் வந்து அவங்க, தேவிகா மேம், எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் இது பண்ணுறோம்னு அவங்களே சூப்பர் இதை பண்ணுங்க அப்படின்னு யாரையும் வந்து இன்சிஸ்ட் பண்ணல. எல்லாமே அவங்கவுங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓன் எஃபர்ட். ஓகே, படத்தில் வர நல்ல குடும்பம் மாதிரி சீரியலில் வர மாதிரி இல்லாமல் ஃபேமிலி. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக சொல்கிறீங்க மேம், சமைக்கிறது, ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த சில்லியா ஏதாவது சொல்லுங்கள். யார் ரொம்ப ஃபன்னி இதில்? ஃபன்னி கை இவ்வளோ நேரம் பசங்களோட சேர்ந்து நல்லா ஆட்டம் போட்டாங்க. டான்சர், பயங்கரமான டான்சர். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸை கூட வந்துட்டு சமாளிச்சுன்னா உங்களை சமாளிக்க முடியாதுன்றாங்க. அந்த அளவுக்கு என்ன மேம்? அப்படி இல்லை, ஜாலியாக இருப்பாங்க பசங்களோட. அதாவது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஓகே மேம், இப்போ நம்ம காலேஜ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாரம்பரியத்தை கொண்டு வரணும்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்னெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பாரம்பரிய விதத்தில் லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் நிறைய ஃபுட்டு வெரைட்டிஸ் செஞ்சோம். இந்த வாட்டி அது வைக்கல. கேம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அதை விட்டு போன விஷயங்களை கொண்டு வந்து இன்னும் பண்ணுறாங்க. இந்த தடவை நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதை இன்னும் பசங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணி நாங்கள் பொங்கல் பண்ணதே பார்த்தீங்கன்னா சார், தீபன் சார் வாங்க சார். தீபன் சார், எங்கள் சார் வந்து எப்பயுமே அந்த பொங்கலை வந்து கரெக்டாக அதை வந்து எப்படி வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து எவ்வளோ ஹெல்ப்பு. எங்கள் பிஜி பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றி உட்காந்துப்பாங்க. அந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் they will be seated there. எல்லா ஒர்க்கையும் அவங்க அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா சார், வித்யாலட்சுமி மேடம், அருணா மேடம்னு இருக்காங்க. ஸோ எல்லாரும் நாங்கள் டீமாக சேர்ந்து தான் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணோம். ஓகே, மேஜர் எஃபர்ட் வந்து சாரோட இது. ஓகே, அப்படியே வந்துட்டு ஏதாவது பூசணிக்காய் தான் அப்படியே சுற்றி போட்டுடலாம் போல. ஏன்னா நாங்களே வந்து அவ்வளோ கண்ணு வச்சுட்டோம், பார்க்க போகிறவங்களே எவ்வளோ கண்ணு வைப்பாங்க அப்படின்றது தெரியல. எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட ஈகோ ஃப்ரெண்ட்லிக்காகவே நாங்கள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு கிளாஸ்க்குமே எங்களோட இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நேச்சரை வந்து கிரியேஷனாக கொண்டு வராங்க. ஓகே, தேங்க்யூ. Hello ma'am. Hello, how are you? I'm fine, ma. I belong to English department. Okay. All shift to one English department, we're all. Okay. எப்படி போயிட்டு இருக்கு மேம் பொங்கல்? எப்படி? Superb இருக்கு. All our students and our ad hoc staff எல்லாம் rock பண்றாங்க. Doing it so well. இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல பார்க்க அமைதியா இருப்பாங்க. என்னடா இங்க வந்து இவ்ளோ சேட்டை பண்றீங்க, நீங்க எல்லாம் வெளியில வருவாங்க. அப்படி யார் வந்துட்டு நீ எல்லாம் பேசுவியா அப்படின்னு யார் தெரிஞ்சது உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாருமே செகண்ட் இயர்ஸ்ல ரொம்ப பாவமா இருக்கும். இங்க வந்து பார்த்தா எல்லாம் வேற ஒரு அவதாரே இருக்குங்க. ஓகே மேம், இப்போ உங்க கிளாஸ்ல வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த யூனிக்கான டேலண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது ஒரு டேலண்ட், யூனிக் டேலண்டா தேர்ட் இயர்ல இருந்தா
எங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஷீஸ் வெரி குட் அட் ஆர்ட், பெயிண்ட் இதில் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆல்சோ குட் அட் அந்த இதில் மைம் அண்ட் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ட்ராமேட்டிக் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே மேம், இப்போ வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பொங்கல்னா என்னன்னே தெரியுமா? அது காலேஜில் ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க, போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம். வே டு செலிப்ரேட் அண்ட் நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ரீவிசிட் பண்ண ஆல்வேஸ் வி ஹேவ் டு பி ரூட்டட் இல்லையா? ஸோ அந்த ரூட்ஸ்க்கு நம்ம போகிறது தப்பே கிடையாது. இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹேவ் பீப்புள் ரவுண்ட். ஸோ கலர்ஃபுல்லி ட்ரெடிஷ்னலி ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் பாவாடை தாவணிலாம் பார்க்கறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்லாம் we can see all this. Okay, thank you so much. Thank you. Thanks to GEM TV, we are all honored because you cover this beautiful Pongal festival. Among the satellite channels, you have given the biggest chance for us and to see the whole world. We are very happy. இது தமிழர் திருநாள், இது அற்புதமான கல்லூரி, AM ஜெயின் கல்லூரி. நான் இந்த கல்லூரியுடைய பழைய மாணவன், இப்போ பேராசிரியர் ப்ளஸ் துறை தலைவர். நானும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நானும் வந்துட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். Oh, great. It's very great to see that a student is interviewing the professor here. Thank you very much for that. And the function it is a teamwork. And my colleagues John, Ilavarsu John, Doris, Madangi, they are all my colleagues. And it's a teamwork. Everybody worked together to make this function a grand success. And again, I thank GEM TV for your extraordinary coverage. It's really happy. நாங்க படிக்கும் போதெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் இவ்வளோலாம் நல்லா என்ஜாய் பண்ணதே இல்லை. நீங்கலாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸா ஸ்டாஃப்ஸான்னு தெரியாத அளவுக்கு ஜாலியா இருக்கீங்க. It's all because நாங்க உங்களோடயே இருக்கோம்ல, அதனால தான். ஜென்சிக்கு ஏத்த மாதிரி நீங்களும் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. ஜெனரலி யூசுவலி அது மாதிரி தான் நடக்கும். மாணவர்களோட இருந்தா நாமளும் மாணவர்களா தான் இருப்போம். அப்ப எங்களை மட்டும் அடிச்சீங்க, திட்டினீங்க. எங்க ஹெச்ஓடி பிரவீன் சார் எங்களை அடிச்சிருக்காரு. அது எங்க அப்பாக்கெல்லாம் பண்ணிருப்பாங்க, நாங்க பண்ணல. அதுக்குன்னு அப்பா வயசு எனக்கு ஆகுமா சார்? உங்களுக்கு ஆகல, அவங்க பண்ணிருப்பாங்க. நாங்க மாணவர்களை எங்க சக தோழர்களை தான் பாக்குறோம். நாங்க அப்படிதான் கொண்டு போறோம். அவங்க ஏதாவது தவறான விஷயங்களில் போனா கூட அது அன்பால தான் நாங்க திருத்த முயற்சி பண்ணுவோமே தவிர எந்த வன்முறையிலும் நாங்க கையாளுறது இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் we are very happy. It's a whole family, it's a big family. So மாணவர்கள் இல்லாம நாங்க இல்லாம அவங்க இல்ல. It's a united family. ஓகே சார், இப்போ பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது காலேஜ் மூலியமாவோ ஸ்கூல் மூலியமாவோ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரிய வருது. வேற என்ன விஷயங்கள் எல்லாம் காலேஜில் வந்துட்டு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ராக் கிளப் இருக்கு, NSS இருக்கு, NCC இருக்கு, so many அதர் கிளப்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கிளப் இருக்கு. சமுதாயத்தில் என்னெல்லாம் பண்ணணும், மாணவர்கள் என்ன பண்ணணுன்றத சமுதாயத்தில் அவேர்னஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் AM ஜெயின் காலேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. கொஞ்சம் சமீப காலமாக AM ஜெயின் காலேஜோடைய ஃப்ளாக் ரொம்ப தூரத்தில் ரொம்ப உயரத்தில் பறக்குது. நீங்களும் ஒரு ப்ரௌட் ஸ்டூடெண்ட் ஆஃப் AM ஜெயின் காலேஜ், நானும் ஒரு ப்ரௌட் ஸ்டூடெண்ட், இவரும் ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் AM ஜெயின் காலேஜ். மேடம் டோரிஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக ஃபேக்கல்ட்டி மெம்பராக. They are all very efficient, very potential. At the same time, they are very united. We are united together. We are one family. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாணவர்களை எல்லா அவேர்னஸும் நாங்கள் கொண்டு போகிறோம். என்வாயன்மெண்ட்டான அவேர்னஸ், ட்ரக் அப்யூஸ், அதுக்கு அவேர்னஸ், வெளியிலேருந்து செலிப்ரிட்டியை கூட்டிகிட்டு வந்து அவங்க டிஸ்கஷன் கொடுக்கறது, இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம். ஜெயின் காலேஜ் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் ரெக்கார்ட். இப்போ சமீபத்தில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கூட பண்ணோம் நாங்கள். வி ஹவ் டன் அ வேர்ல்டு ரெக்கார்ட், பார்த்தீங்களா? ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் திஸ் இஸ் அ வெரி கிரேட் மூமெண்ட் ஃபார் அஸ். எவ்ரி டே எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயின் காலேஜில் வரும்போது இட்ஸ் அ செலிப்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவ்வளோ இதுவாக இருக்கும்போது சார் நம்ம இப்போ படிச்சிருக்கலாமே அப்படின்னு வந்துட்டு தோணுது. அதுவும் மேம்லாம் பார்க்கும்போது படிங்க சார். இப்போ மறுபடியும் படிச்சுட்டு இருக்கேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் இப்போ வந்துடலாமான்னு பார்க்குறேன். சேர்த்துக்குவீங்களா? டெஃபினட்டாக சேர்த்துப்போம். என்னையும் வந்துட்டு உங்களோட இந்த குயில் கூட்டுக்குள்ளே என்னையும் சேர்த்துக்கு. டெஃபினட்டா நீங்கள் டெஃபினட் நீங்கள் மயிலாக இருங்க உள்ள குயில் கூட்டத்தில். இந்த இவங்க இப்போ ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க, இப்போ ஓல்ட் ஸ்டூடெண்ட் அவங்க யுவப்ரியா அந்த பொண்ணு. நான் ஃபேக்கல்ட்டியாக வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அந்த இது படிச்சுட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்துடலாம். கண்டிப்பாக படித்தா தானே வர முடியும். ஏன்னா அப்போ தானே ஸ்டூடெண்ட்ஸை படிக்க சொல்ல முடியும். நம்மளே படிக்கலன்னா படிக்க சொல்ல முடியுமா? தேங்க்யூ ஹாப்பி பொங்கல். இன்றைய நாள் கல்லூரியில் தமிழனுடைய திருநாளை கொண்டாடுகிற பொங்கல் திருநாளை கல்லூரியிலே மாணவர்கள் அத்தனை பேரும் பேராசிரியர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு சமத்துவ பொங்கலாக பல்வேறு விளையாட்டு போட்டிகளோடு, பொங்கல் வைக்கிற போட்டிகளோடு என பேராசிரியர்கள் மாணவர்கள் என இரண்டு தரப்பினரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தங்களுடைய அன்பை பரிமாறி பொங்கல் சமைத்து தங்களுடைய பாரம்பரிய பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதே சமயம் உலகத்தில் இருக்கிற உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி நிறையா அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் அதையும் இந்த பொங்கல் விழாவை ஒட்டி ஒரு கல்லூரியில் ஒரு மையப்பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி
ஒரு சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு தீமை மையமாக கொண்டு ரங்கோலி வண்ண கோலமிட்டு அதையும் பிரதிபலிச்சிருக்கிறார்கள் இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள். அதுவும் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு எதிர்கால சமுதாயத்தை உண்டாக்குற வகையில் அந்த போட்டிகள் அமைந்தது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அது மாதிரி ஒரு பக்கம் மாட்டு வண்டி, இன்னொரு பக்கம் அம்மிக்கல், இன்னொரு பக்கம் உரல், இன்னொரு பக்கம் உரியடி, இன்னொரு பக்கம் கயிறு இழுத்தல், டயர் ஓட்டுதல், இப்படி கிராமங்களில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கி நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் பேராசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமாக ஒன்றிணைந்து இன்றைக்கி ஒரு நாள் இது சென்னை தானா இல்லை சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நம்மளாம் இருக்க முடிஞ்சது. பொங்கல் விழாவை அவ்வளவு சிறப்பாக மாணவர்களும் பேராசிரியர்களும் கல்லூரி நிர்வாகத்தினுடைய ஒரு பேர் ஆதரவோடு நிகழ்த்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையில் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். So I am Dr. Surekha, AM Jain College, Deputy Dean. ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கிராண்டாக எங்கள் காலேஜில் நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கபடி மேட்சஸ்லாம் நேற்றே நடத்தி இன்றைக்கி திருப்பியும் ஃபைனல் மேட்ச் வச்சு நேற்று 2 நாளாக காலேஜ் ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸ் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கிளப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் செல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருப்போம். அவங்க வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸை ப்ரமோட் பண்ணி இங்கே குட்டி குட்டி ஸ்டால்ஸ் போட்டு அதோட ப்ரமோஷன்லாம் ஒரு சைட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பிளேஸ் அழகாக டெக்கரேட் பண்ணி அதில் பொங்கல் வச்சு அதில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி, அதே போல் எங்களோட ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் உரியடி காம்படிஷன், டக் ஆஃப் வார் ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் நடத்தினோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடத்தினோம். அதே இன்னைக்கு ஃபுல்லாக கோலாகலமாக அவ்வளோ கிராண்டாக போயிட்டுருக்க இந்த கல்ச்சுரல்ஸில் நாங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பொங்கல் மட்டும்தான் வைக்க தெரியும்னு நினச்சா ஒரு பக்கம் டான்ஸில் வந்து சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம்னு தமிழ் பாரம்பரிய கலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக வந்து இங்கே ஆடினாங்க. அவங்களோட ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து காமிக்கிற விமன் ஹராஸ்மெண்ட்டை வச்சு மையமாக வச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளமை மையமாக வச்சு தி பிரசன்டடாக தீமிக்காக ஒரு தெருக்கூத்து மாதிரி நடத்தினாங்க. அதே பேஸில் நாங்கள் ரங்கோலி காம்படிஷன்ஸும் நடத்தினோம். இன்றைக்கி ரொம்ப நல்லா காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு ஜெம் டிவி ஃபார் கம்மிங் அண்ட் honoring all of us. Thank you so much. Okay, ready? Ready? Boys. 1, 2, 3. Happy Pongal! Happy Pongal! Happy Pongal! Department of BCom CS wishes you all Pongal!